என் பொண்டாட்டி சுனிதா நீங்க பொண்டாட்டி தங்க தரலச்சு அதே வேணா கொண்டு தெரிஞ்சையா இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாயா முடிஞ்சவள தூக்க தண்டனை கைது கொடுங்க. நான் செத்த பரவாயில்ல நான் மேல வச்சா நான் பார்ப்பேன். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறிச்சிக்கு அருகே அமைந்துள்ளது கொன்னக்குழிவிலை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 47 வயதான பெஞ்சமின். இவரது மனைவி சுனிதா. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் பல சிக்கல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அதே நேரம் பெஞ்சமின் குடும்ப வறுமையில் வாடியதால் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க முடிவெடுத்துள்ளார். அதன்படி துபாய்க்கு சென்ற பெஞ்சமின் அங்கு சில ஆண்டுகளாக கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். தனது மனைவி சுனிதா மீது அதிக அளவில் பாசம் வைத்திருந்த பெஞ்சமின் அவரது ஆசைப்படி கொன்னக்குழிவிலையில் இருந்த குடும்ப வீட்டை விற்றுவிட்டு தெற்கு மணக்காவிலையில் புதிதாக வீடு ஒன்றை கட்டியிருக்கிறார். ஆனால் தனிமையில் இருந்த சுமிதாவுக்கு அதே ஊரைச் சேர்ந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. காலப்போக்கில் இது திருமணத்தை மீறிய உறவாக மாறி சுனிதா தனது ஆண் நண்பருடன் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளார். இந்த தகவல் ஊர் முழுக்க பரவத் தொடங்கிய நிலையில் வெளிநாட்டில் உள்ள பெஞ்சமின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. இதனால் கோபமடைந்த பெஞ்சமின் தனது மனைவியை கண்டித்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்துள்ளார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சுனிதா தனது ஆண் நண்பருடன் அவ்வப்போது வெளியே சுற்றித் திரிந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது.